பிரியாமணி பிரியாமணி அப்படின்னு ஒரு ஆக்ட்ரஸ் வந்து தமிழ் சினிமால இருந்தாங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு வலைவீசி தேடுற அளவுக்கு நம்ம கோலிவுட் இருந்துட்டு இருக்கு. ஆனா தமிழ்ல வாய்ப்புகள் வந்தாலும் அத மறுத்து மத்த லாங்குவேஜ்ல வந்து கவனம் செலுத்தி நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி இந்த மாதிரி. ஹிந்தில ரீசென்ட்டா நம்ம வந்து சென்னை எக்ஸ்பிரஸ்ல இவங்களுடைய ஒரு குத்துப்பாட்டு நம்ம பார்த்தோம். அத தொடர்ந்து சாருலதா அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்துல 2012ல நடிச்சிருந்தாங்க. அத தொடர்ந்து எந்த படத்துலயுமே தமிழ் படங்கள்ல இவங்க கமிட் ஆகல. தமிழ்ல இருந்து வாய்ப்புகள் வந்தாலும் அதை ஏற்கலையாம். அப்படி இருக்கும்போது பிரியாமணியை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் வெளிய வந்தது. அதாவது இவங்க காதல் வலையில விழுந்திருக்கிறாங்க, காதல் வயப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாரு தான் இவங்களோட லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப மும்முரமா அவங்களே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் யாராலயும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி இருக்கும்போது தான் ஒரு ஃபோட்டோ, அதாவது சாண்டல்வுட் நடிகர் கோவிந்த் பத்மசூர்யா கூட பிரியாமணி வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்திருக்காங்க. அது வந்து கோவிந்த் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டு இருக்காரு. 2 பேருமே ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோல இருக்கு. அது மட்டும் இல்லாம கோவிந்த் என்ன குறிப்பிட்டு இருந்தாரு அப்படின்னா, நானும் பிரியாமணியும் இதே மாதிரி நிறைய போட்டோஸ் ஒன்னா சேர்ந்து எடுத்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை வச்செல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இவரு தான் பிரியாமணியோடைய காதலரா இருப்பாரோ அப்படின்னு எல்லாருமே கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி பிரியாமணி கிட்ட கேட்கும்போது இதை நான் ஏற்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வாயிலேயே வந்து எப்போ இது வெளிவரும் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நானே உங்களுக்குலாம் சொல்றேன் அப்படின்னு பிரியாமணி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்மளும் வெயிட் பண்ணுவோம்.